சாதி ரீதியாகவும் வந்து இங்க வந்து ஒரு மேல் பள்ளமா தான் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கு. ஈக்குவாலிட்டியே இல்லை இங்க. இப்பதான் இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீட்ல நடந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த முறைகேடுகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறப்போ பாசத் அப்படின்ற ஒரு வடிவத்தை முன்னிறுத்து போராடுகிறார்கள். அந்த வடிவம் இங்க இருக்கிற இன்இக்வாலிட்டியை கேள்வி கேட்ட வடிவம். ஸோ அந்த இன்இக்வாலிட்டியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு உருவாயிருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஸ்பேஸை இங்கே இருக்கிற இன்இக்வாலிட்டியை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம். நீட்ல எப்படி இன்இக்வாலிட்டி இருக்கு, ரொம்ப அநியாயமான ஒரு மோசமான ஒரு முறை தான் நீட் முறை. ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இப்போ நீங்கள் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. கம்மியான மார்க் எடுத்துகிட்டு அவனை வந்து உள்ளே வந்துடுறான், நாங்கள் வந்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு எங்களுக்கு சீட்டு கிடைக்கல, நாங்கள் வெளியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீட் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்து உள்ளே போனவன் தான் எக்கச்சக்கம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது இதை எதிர்த்து நீங்கள் ஏன் கேள்வியே கேட்கல? 120 மார்க் எடுத்தவன் இன்னைக்கு வந்து டாக்டரா படிச்சுட்டு இருக்கிறான் பணம் இருக்கிறதுனால. யாராவது கேள்வி கேட்டீங்களா? இங்க இருக்கிற மாணவர்கள் தலித்துகள் வந்து ரிசர்வேஷன் மூலமாக படிக்கிறாங்க அப்படின்றத காலங்காலமா சொல்லிட்டே இருக்கிறீங்கல்ல. நேற்று கூட ஒரு தோழர் வந்து பேசினாரு, தமிழகத்தில் வந்து இடஒதுக்கீடு இருந்ததுனால தான் மலமல்லீரல் கூட வந்து இங்க வந்து டாக்டரா படிக்க முடிஞ்சதெல்லாம் சொன்னாரு. நீ டாக்டர் ஆனதை பத்தி எப்ப பேச போற? மலம் அல்லவன் டாக்டர் ஆனதை பத்தி நீ பேசுறல்ல. நீயே ஒரு மிகவும் பிற்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிற, உனக்கு இடஒதுக்கீடு மூலமா தான் டாக்டர் வேலையே கிடைச்சிருக்கு, டாக்டர் படிப்பே கிடைச்சிருக்கு. நீ எப்ப அதை பத்தி பேச போற? ஒவ்வொரு முறையும் தலித்துகள் தான் இடஒதுக்கீடு மூலமா உள்ள வந்துட்டான். எவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு. ரொம்ப கவலையா இருக்கு. எப்ப இதை வந்து நம்ம பேச போறோம்? அப்படி இருக்கிற பட்சத்துல தான் 120 மார்க் 200 மார்க் எடுத்த நீட்ல எடுத்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து மருத்துவராக படிச்சுட்டு இருக்காங்க. காரணம் பணம். அப்ப மிக குறைந்த மதிப்பெண் பெற்று பண வசதி இருந்தா நீட்ல கல்வி கற்க முடியும்ன்ற ஒரு அநியாயத்தை செய்யறப்போ நம்ம ஏன் அதை தட்டி கேட்கல? ஏன்னா இங்க வந்து வர்க்க ரீதியான அந்த இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இவ்வளவு முரண்கள் இருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த நீட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்கிறத நான் முழு மனதோட வரவேற்கிறேன். அதே நேரத்தில் நீட்டை ஒழிக்கணுன்றது வந்து தமிழகத்திலிருந்து இருந்த மிக முக்கியமான குரல், தமிழ்நாட்டிலிருந்து இருந்த மிக முக்கியமான குரல். அந்த குரலை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இதை நம்ம அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ரேவதி மேம் கேட்குறப்ப கூட வந்து எனக்கு இந்த போராட்டத்தில் வர்றதுல எனக்கு விருப்பம் தான், ஆனால் நீட்டு ஏன் வேணான்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீட் அடிப்படையில் வந்து ரொம்ப அநியாயமானது, சமத்துவத்துக்கு எதிரானது. ஸோ நம்ம அது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கல்வி அமைப்பு முறை அப்படின்னு சொன்னோடனே அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாங்க. ஓகே, எனக்கு சில விஷயங்கள் புரியுது, ரொம்ப நன்றி. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்கள வந்து புரிய வச்சேன். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அந்த போராட்டம் அப்படின்றது வந்து மாணவர்கள் கையில் எடுக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒடுக்குதலை நம்ம வந்து பார்க்குறோம். பிஜேபி ஒடுக்கும், நான் வந்து ஒத்துக்கிறேன். தமிழக அரசு ஏன் ஒடுக்கணும்? பிஜேபி மாணவர்களை அடிக்குது. ஏன்னா வந்து அடிப்படையில் இங்க இருக்கிற ஒரு ஈக்குவாலிட்டிக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு பாசிசத்தை வளர்த்தெடுத்த கட்சி. நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள். நீங்க ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இங்க தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக்க விரும்புகிற ஒரு கட்சி. நீங்கள் போராடுகிற மாணவர்களை ஏன் அடிக்கிறீங்க? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பேட்ச் இல்லாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க? நான் கேட்கிறேன். நான் பேட்ச் குத்தாம அடிக்கிற அளவுக்கு கோழைகளா நீங்க ஏன் இருக்கிறீங்க? அடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அடிங்க. அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாரா இருக்கிறோம். நான் 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானா எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவரு. ஏதாவது எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு அவரு? ஆம்சாங் படுகொலைக்கு சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு அவர்.
மற்றபடி என்னைக்கும் தலித்தோட பிரச்சனை கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகல, எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்க பாருங்க, உங்க கட்சியில அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தேன்னு சொல்லிக்கங்க. ஆனா அது மாற்றம் கிடையாது. இப்ப வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்யறாருல்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். நேரடியாகவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கும் நிறைய முரண் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா தாவக்கையோட மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அம்பேத்கர் சொல்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையே திறக்க முடியல. ஏன் திறக்கல? 15 பேரை அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்க போய் உதயா தலைமையில அங்க போயிட்டு வந்து பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம்னா, அரசு விழாவாக பாபா அம்பேத்கர் சிலையை திறங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேல கால் பட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாம இருக்கு. பாபா அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிறப்போ அவருடைய சிலையை ஏன் திறக்கக்கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பார்க்குறாங்க, அவரை வந்து பெரிய பெரிய தகடு போட்டு வந்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்க சொல்றோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நாங்கள் அங்கே போராடுகிறோம். இன்னும் கூட நீங்க வந்து இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, கிரேஸ் டைம் இருக்கு, ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளவு நாள் எடுத்துக்கோங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, வாங்க உங்களுடைய தலைமையிலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாபா அம்பேத்கர் சிலையை நம்ம வந்து திறப்போம், ஒரு பெரிய அரசு விழாவாக கொண்டாடுவோம். கைது செய்யப்பட்ட 15 அப்பாவி மக்களை தயவு செய்து விடுதலை செய்யுங்க. அவங்க மேல இருக்கிற கொலை வழக்க உடனே வந்து அதுல இருந்து விடுவீங்க. அவங்கள வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா இந்த அரசு என்பது அதிகாரிகளோட அரசு, அமைச்சர்களுடைய அரசு எல்லாம் கிடையாது, அதிகாரிகளுடைய அரசா தான் செயல்படுது. அதிகாரிகள் மிக மூர்க்கமாக அதே பழைய ட்ரெடிஷனலான ஸ்டைல் அப்படியே பண்ணிருக்காங்க. ஒரு ஜாதி பிரச்சனைனா 2 பேரையும் வந்து தடுத்து நிற்கிறது. புரியல, இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரப்போகுது? யாரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் யாருக்கு எதிர்பார்த்து எங்களை ஓட்டை செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற சூழல்ல தான் இன்னைக்கு நீட்டுக்காக போராடுற இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இங்க இருக்கிற எஸ்எஃப்ஐ முற்போக்கு மாணவர்கள் இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் அடி வாங்குறத பாக்குறப்ப வந்து உண்மையிலேயே அந்த வீடியோக்களை வந்து இங்க இருக்கிற முதல்வர் பார்க்கலையா? ஏன் அவர் இந்த வீடியோக்களை பார்க்கல? ஏன் போலீஸ் காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும்? நீங்க தான் நீட் எதிர்ப்பாளர் தானே. நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க, நீட்டை ஒழிக்கணுன்ற ஒரு கொள்கையில உள்ள உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்ப நீங்களே ஒரு இடத்த கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு. மாணவர்கள் போராடட்டும், அறவழியில் போராடட்டும், மாணவர்களோட குரலுக்கு வந்து செவி கொடுங்க. இதுதான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான கோரிக்கையா நாங்க வைக்கிறோம். மாணவர்களுக்கு போராடுவதற்கான ஒரு இடத்தை அரசே நிர்ணயித்து கொடுங்க. அப்படி கொடுக்கிறப்ப உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுகிறோம். உங்களோடு சேர்ந்து நாங்கள் கனவு கண்ட அந்த நீட்டை முற்றிலுமாக ஒழிக்கலாம். வாங்க முதல்வர் அவர்களே. அனுமதி இல்ல, எல்லாமே டிக்கெட் பண்ணிக்கலாம். இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, மாணவர்களுடைய போராட்டம். ஏன்னா இங்க வந்து பாலன் இல்லத்துல கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல வந்து அந்த சிஜேபி அமைப்பினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளா, எத்தனை நாளா தெரியல, 4 நாளா போராடிட்டு இருக்காங்க. நேற்று நிறைய கிரௌட் இருந்தது, நான் பார்த்தேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புது புது முகங்கள் பாட்டு பாடுறாங்க. அந்த போராட்டத்தை வந்து அற்புதமா வந்து டெவலப் பண்றாங்க. மக்களுக்கு வந்து நிறைய செய்திகளை சொல்றாங்க. அவங்களுடைய போராட்டத்தின் மூலமாக, அந்த ஒரு அறவழியில போராட்டத்தின் மூலமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அங்க சேரத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அது ஏன் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு இடத்துல வைக்கணும்? இன்னைக்கு ஏன் வந்து மெரினாவை வந்து பூட்டணும்? எனக்கு புரியவே இல்லை. சோ மக்களோடு சேர்ந்து நிற்கிற முதல்வராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மாணவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய முதல்வராக இருப்பதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் விரும்பிய நீட்டு ஒழிப்பை எங்களோடு சேர்ந்து களம் கண்டு போராட அனுமதித்து நீங்கள் இதை முன்னெடுத்து நீட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமானதா நாங்கள் வந்து இங்க பார்க்குறோம். அண்ட் இன்னொரு இடத்துல வந்து எப்பவுமே ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் வந்தவொடனே
என்ன பண்ணுறாங்கன்றது தான் இங்கேயும் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஏற்கனவே இருந்த அரசும் பவர் வந்ததுக்கப்புறம் வந்து அதை அந்த பவரை இழக்காமல் இருக்கிறதுக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஆட்சி ஆரம்பித்த உடனே பாஸ் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியலன்னா என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. சாதியாளர்களுக்கு அவங்க வந்து பயப்படுறாங்க. நீங்கள் போயிட்டு திறந்து வச்சுட்டிங்கன்னா ஆப்போசிட் காஸ்ட் வந்து இவங்களை வந்து பழிக்கும், ஆப்போசிட் காஸ்ட் ஒரு பிரச்சனை பண்ணும். இல்லைன்னா இப்போ வர ஓட்டு இருக்கலாம், உள்ளாட்சி மன்ற ஓட்டு இருக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு விழாது. அவங்களாம் ஓட்டு விழாது, நம்ம வந்து அதிகாரத்தை இழந்துருவோம். ஸோ அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த காம்ப்ரமைஸ் தேவை. சாதி ரீதியான, மத ரீதியான, வர்க்க ரீதியான, பொருளாதார ரீதியான காம்ப்ரமைஸோடு தான் நாங்கள் இயங்குவோம்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்வியோட எங்களுடைய போராட்டத்துக்கு, மாணவர்களோட போராட்டத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். ஒரு நிரந்தரமாக இல்லை இந்த நீட் பிரச்சனையை இந்திய அளவு மாணவர்களும் சேர்ந்து ஒரு ரொம்ப வீரமாக போராட, அறவழியில் போராட, அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு போராட்ட வழிமுறையோடு கூடிய ஒரு இடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் உங்களுடைய நீட் எதிர்ப்பு என்பது வெறும் சொல்லாக, வெறும் பேச்சாக, வெறும் எழுத்தாக இல்லாமல் எங்களோடு சேர்ந்து நீங்களும் கூட இருந்து போராடி இதை நாம் வந்து வென்றெடுக்க வேண்டும். அந்த வென்றெடுத்துல தான் நம்முடைய யங்ஸ்டருடைய எதிர்காலம் இருக்குது. ஸோ அந்த எதிர்காலத்தை இன்னைக்கு பாபா அம்பேத்கருடைய ஜெய்பீம் என்ற முழக்கத்தோடு ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சிஜேபி அமைப்போடு நாம் கூட நிற்பதில் எங்களுக்கு பெருமை. நீங்களும் எங்களோடு கூட நில்லுங்கள். இங்கே வந்திருக்க எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. நான் பெரிதும் மதிக்கிற என்னுடைய இயக்குநர்கள், சக தோழர்கள் நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க கொடுத்த சப்போர்ட், இந்த ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பேர் வந்து திரண்டது இந்த அமைப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கூடுதல் நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் வந்து காவலர்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம்.